இந்த மந்திரி மனை, அடுத்ததாக தோரணவாசல், இனமாக சங்கிலியனுடைய அரண்மனை, ஜமுனா ஏரி போன்றன முக்கியத்துவம் வகிக்கின்ற ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது. தற்போதைய நிலையில் இந்த கட்டடம் 70 தொடக்கம் 80 மீட்டர் அளவுகளை கொண்ட நிலப்பரப்பில் அதன் தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கின்றது. இது சம்பந்தமான வரலாற்று ரீதியான விடயங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அவா எங்கள் மத்தியிலும் காணப்படுகின்றது. இந்த மந்திரிமனை சங்கிலிய மன்னன் காலத்தில் அவருடைய அமைச்சராக இருந்த ஒருவர் இங்கு தங்கியிருந்தார் என்பதும், அவர் இங்கு தங்கியிருந்துதான் ஒவ்வொரு வேலைகளுக்கும் செல்வார் என்றும் வரலாறு கூறுகின்றது. அந்த வகையில் இது யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இருந்து வருகை தந்து இடது பக்கமாக திரும்பி யாழ் பருத்தித்துறை வீதியில் சுமார் 4 கிலோமீட்டர் பயணிக்கின்ற போது இந்த மனையை நீங்கள் காண முடியும். யாழ்ப்பாண ராசதானியில நல்லூர் தலைநகராக காணப்படுற நேரத்தில் சங்கிலியன் தனது அமைச்சருக்கு இந்த மனையை இருப்பதற்கு கொடுப்பதாகத்தான் வரலாறுகள் கூறுகின்றது என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் இந்த கட்டடம் போர்த்துகீயரால் யாழ்ப்பாண அரசு கைப்பற்றப்படுவதற்கு முன்னுள்ள காலப்பகுதி வரை அமைச்சருடைய இருப்பிடமாக இருந்திருக்கு. இந்த கட்டிடம் இருக்கின்ற நிலமும் அதனை சுற்றியுள்ள அரசாங்கமும் யாழ்ப்பாணத்துல அரசோட தொடர்புபட்டவையாக காணப்படுகிறது. இது 13ஆம் நூற்றாண்டு காலத்திற்கு முற்பட்டதாய் கட்டப்பட்டது என்பதுடன் இந்த கட்டடம் செங்கல், சுண்ணாம்பு இன்னுமாக பல வேலைப்பாடுகளில் அமைத்து கட்டப்பட்டிருக்கிறது. அலங்கார வேலைப்பாடுகள், மரத்தாலான சில தூண்கள், போதிகைகள் போன்றன யாழ்ப்பாண தமிழ் மன்னர்களால் ஆரம்பத்தில் கட்டப்பட்டு இந்த மந்திரிமனை ஒல்லாந்தராலும் ஏனையவராலும் புதிதாக சில அம்சங்கள் இணைக்கப்பட்டு பெருமளவுக்கு திருத்தி அமைக்கப்பட்ட கட்டிடமாகவும் காணப்படுகின்றது. தற்போதைய நிலையில் இந்த கட்டடம் 70 தொடக்கம் 80 மீட்டர் அளவுகளை கொண்ட நிலப்பரப்பில் அதன் தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கின்றது. இந்த கட்டடத்தின் கலையம்சமாக தமிழரின் ஆட்சியில் பாரம்பரிய கலையம்சங்களை வெளிக்காட்டும் வகையில் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் 86 மர உரிமை சின்னங்கள் கொண்ட பகுதிகள் காணப்பட்டாலும் அவற்றில் இந்த மந்திரிமனை, அடுத்ததாக தோரணவாசல், இனமாக சங்கிலியனுடைய அரண்மனை, ஜமுனா ஏரி போன்றன முக்கியத்துவம் வகிக்கின்ற ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது. நாங்க இந்த மந்திரி மனைக்கு இருக்கின்ற இந்த ஒரு அரமணத்தியான பகுதியில ஒரு 30 தொடக்கம் 40 வரையான சுற்றுலா பயணிகள் தெற்குல இருந்து இன்னுமாக மத்திய மலைநாட்டு பகுதிகளில் இருந்து வருகை தந்து இதை பார்வையிடுறதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த மரபுரிமை சின்னமான இந்த மந்திரி மனையை பாதுகாத்து இது சம்பந்தமான வரலாற்று ரீதியான விடயங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அவா எங்கள் மத்தியிலும் காணப்படுகின்றது. பொறுப்பு வாய்ந்தவர்கள் இது தொடர்பான நடவடிக்கை எடுத்து இதனை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும்.